ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரம்யா வீட்டு சமையலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். அது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம். ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதை டேரெக்டாகவே குக்கரில் நம்ம வேக வச்சிடலாம். அதனால் டேரெக்டாக குக்கரில் மட்டனை சேர்த்துருங்க. அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒரு பாதி வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி இதை வெட்டி சேர்த்துருங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு கப்பு நிறைய பால், ஒரு 50லேருந்து 75 mlன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன். அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடுறதுக்கு முன்னே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மூடி விசில் போட்டுடலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்க்கலை. நம்ம பிந்தி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் சேர்க்கலை. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணலை, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலை, அதனால் சேர்க்கலை. நீங்கள் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டனாக இருந்தாலும் சரி, பீஃபாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இதே மாதிரி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 துண்டு கல்பாசி, அது கூடவே 2 கிராம்பு, இது கூடவே ஒரு கை நிறைய புதினா இலை, 2 பச்சை மிளகா. இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். புதினா இலை பொரியும் போது ஒரு டேஸ்ட் வரும். புதினா இலை சேர்க்கும்போது நம்ம கரம் மசாலா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரு 100 கிராம் பல்லாரி வெங்காயம் ரெண்டும் சேர்த்து வெட்டி வச்சுருக்கிறோம், சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஒரு 50% வதக்கிக்கலாம். 50% வதங்கினதும் ஒரு 150 கிராம் தக்காளி, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல, நம்ம அதில் வேக வைக்கும்போது சேர்க்கல, இதில் தான் சேர்த்துருக்கோம். 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வதங்க விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இங்கே தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலானா வீட்டிலே நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது கூட கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். நம்மளுடைய சேனலில் இருக்குது ஹோல் கரம் மசாலாலேருந்து எப்படி நீங்கள் கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கினீங்கன்னா அதுலேயும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே குக்கரில் மட்டன் வேக வச்சோம்ல, அதை அந்த ஸ்டாக்கோடய சேர்த்துருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு 3/4 பதம் வந்திருந்தால் போதும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மசாலாவை நீங்கள் குக்கரில் போட்டு அதுலேயும் போட்டு நீங்கள் அப்படியே திறந்து வச்சு நீங்கள் வேக விட்டுறணும். எந்த அளவுக்கு மூடி போட்டு கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காமிச்சு பார்த்தீங்களா, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது நல்ல தண்ணி உள்ளே இழுத்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் விட்டு இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. திறந்து வச்சு வேக விடுங்க. மூடி போட்டிங்கன்னா தண்ணி வற்றாது. திறந்து வச்சா தான் தண்ணியை நல்லா ஃபாஸ்ட்டாக வற்றும். அதுக்கு முன்னே அதில் கொத்தமல்லி தழை நான் ஒரு கை நிறைய சேர்த்துக்கிறேன். நீங்கள் மசாலா வதக்கும்போது கொத்தமல்லி தழை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். கடைசியில் இறக்கும் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வந்துருச்சு. கடைசியாக இறக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம புரட்டிட்டு இறக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி தோசையோடு தான் பரிமாற போகிறேன். தோசைக்கு நான் இன்றைக்கி பருப்பு போட்டு காய் கூட்டும் இந்த மட்டன் சுக்காவும் தான் வச்சுருந்தேன். சூப்பராக இருக்கும். காலையில் நேரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.